2 நாழி 2 படி நெல்லு கொடுத்தாரா கையில சுவாமி. யாருக்கு? காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி. இந்தா இதை வச்சு குழைச்சுக்கோ. அம்மா என்ன பண்ணாங்களா, அந்த நெல்லை கொண்டு வந்து சோழ நாட்டில் அப்படியே நெல்லு தூங்குனாங்களா. அது விவசாயியா பெருகிச்சு. இப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே இங்க இருக்கிற ஜனங்கள்லாம், அம்மா நாங்க எதை வச்சு பிழைப்போம்னு கேட்டாங்க. உடனே அம்மா சொன்னாலா, அப்பன் கொடுத்த நெல்லை நான் எங்கேயோ கொடுத்துட்டேன், நீங்கெல்லாம் பிழைக்கணும்னா ஒன்னே ஒண்ணு, என் புடவையில இருந்து ஒரு நூலை தர வச்சு பிழைச்சுக்குங்கோன்னு சொல்லி ஒரு நூலை உருவி கொடுத்தாலாம், பட்டு நூலை. அந்த பட்டு நூல் தான் பாவடியில போய் சேர்ந்து இன்னைக்கு வருஷ கணக்குல நம்முடைய மானத்தை மறைப்பதற்காக அந்த காலத்துல பாவடியில நூலை காய வச்சு அந்த கஞ்சியை தான் உண்டு சிவபெருமானை மறக்காமல் தேவார திருவாசகம் பாடி சைவ நெறியை வளர்த்த நம்முடைய நெசவாள பெருமக்கள் வாழுகின்ற அற்புதமான நகரம் தான் இந்த காஞ்சிபுரம், இந்த பகுதி.